விளிம்புக்குறை தமிழர்களே வணக்கம். நடிகர் விஜய் அவர்கள் அரசியல் கட்சி தொடங்கிய போது எதிர்த்து நான் முதலில் ஒரு காணொளி வெளியிட்டேன். நேற்று அவர் மாணவர்கள் மத்தியிலே உரையாற்றியிருக்கிறார். மிகச்சிறந்த உரை நண்பர்களே. 2 செய்திகள். 1, நீட் ஒழிக்கப்பட வேண்டும். அது விளிம்பு நிலை மக்களுக்கு எதிரானது. ஒரு விளிம்பு குரலாக நேற்று ஒளித்துரைக்கிறார் நடிகர் விஜய் அவர்கள். இந்த குரலை நாம் வரவேற்கிறோம். அதோடு அவர் நிறுத்தினாரா? மாநிலங்கள உரிமையை ரொம்ப நுட்பமாக கேட்டிருக்கிறார். கல்வியை மானிய பட்டியலில் சேர்க்க வேண்டும். நண்பர்களே, எல்லாம் மாநிலத்துக்கு அதிகாரம் தருவோம்னு 1925, 35, 45 என காங்கிரஸ் கட்சி தீர்மானம் நிறைவேற்றி இறுதியில் அதிகாரத்தை கொண்டு போய் குவித்தார்கள். அப்புறம் அவசர காலத்தில் காங்கிரஸ் கட்சி மாநில பட்டியலேருந்து பொதுப்பட்டியலுக்கு கொண்டு போனது. அதிலும் கூட நுட்பமான ஒரு கருத்தை தந்திருக்கிறார். இந்த கன்கரண்ட் லிஸ்ட் இருக்கிறதே, அது ஸ்பெஷல் கன்கரண்ட் என்று ஒன்று இருக்க வேண்டும். அதில் மாநிலத்துக்கு அதிகாரத்துக்கு இருக்க வேண்டும் என்கிற ஒரு பரிந்துரையை தந்திருக்கிறார். அது நடக்காமல் போகலாம் என்றும் அவர் கூறியிருக்கிறார். அவரிடம் அரசியல் நிலைப்பாடோ அல்லது நாடாளுமன்றம் ஒழிக்கிற வாய்ப்போ இல்லை. ஆனாலும் கூட அவருடைய விருப்பம், அவர் தந்திருக்கிற குரல் நாம் வாழ்த்தி வரவேற்க வேண்டிய குரல். நடிகர் விஜய் அவர்களை வரவேற்கிறோம் இந்த கருத்துக்காக. இன்னும் கூட அவர் இது போன்ற கருத்துக்களை உரத்து ஒலிக்க வேண்டும். அவருடைய குரல் நாடாளுமன்றத்தில் ஒலிக்கப்பட வேண்டிய குரல். தமிழ்நாட்டினுடைய குரலாக, மாநிலங்களின் குரலாக ஒலிக்கிறார். அவருக்கு ஒரு அறிவுரை. நீங்கள் இனிமேல் இந்த பட்டியலினம் என்கிற சொல்லைத்தான் பயன்படுத்த வேண்டும். அதில் கூட திரும்ப ஒரு கருத்தை குறிப்பிடுவார். அரசமைப்பு என்ன சொல்லுகிறது தெரியுமா? பேக்வேர்டு ஷெட்யூல் எனத்தான் சொல்லுகிறது. பிற்பட்ட பட்டியலினம் தான் அதை சொல்லுகிறது. அதனால்தான் நாம் பிசி என சொல்பவர்களே அவர்கள் அதர் பேக்வேர்டு என சொல்லுகிறார்கள். முதலில் பேக்வேர்டு பட்டியலினம்தான். அதனால் நீங்கள் பிற்பட்ட பட்டியல் இனம் என்றும் இதர பிற்பட்ட இனம் என்றுங்கிற சொல்ல பயன்படுத்துவது இன்னும் நல்லது. காரணம், நாம் சில சொற்களை பொருளிழக்க செய்து விட்டோம். தாழ்த்தப்பட்ட என்கிற அந்த சொல் கூட இன்றைக்கு ஒரு கருத்து திணிப்பால் ஒரு வேறு விதமான பொருளை தருகிறது. அவருக்கு ஒரு அறிவுரை, இனிமேல் பட்டியலினத்தை பயன்படுத்துங்கள். இல்லையென்றால் பிற்பட்ட முதல் பட்டியலினம் என்கள் என்றுங்கள் என சொல்லுங்கள். மற்றவற்றை இதர பிற்பட்டோர் என சொல்லலாம். நன்றி.